இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான பேச்சுலர் சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். आज हम बढ़िया बैचलर चिकन फ्राई ଆଉ जल्दी जल्दी କରିବା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ବି ଲାଗିବ ନାହିଁ। କେମିତି କରିବା ଆସନ୍ତୁ ଦେଖିବ। சிக்கன் வந்து நம்ம வாங்கிட்டு அது நல்லா க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் வினிகர் போட்டு க்ளீன் பண்ணோம்னா சிக்கனோட ஸ்மெல் வந்து போயிடும். மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ಆ ಚಿಕನ್ ಅನ್ನ ಟಿಕ್ಕೆ ವಿನಿಗರ್ ಪೊಕ್ಕಿಕ್ಕೆ 5 ಮಿನಿಟ್ಸ್ ಡಿಪ್ ಕೊರಿಕೆ ರಕ್ಕಿಬ ಟೈಮ್ ಚಿಕನ್ ರ ಸ್ಮೆಲ್ ಹಸಿವನೈ तापर हल्दी लूण टिके दही पकेकी मिक्स करिके रखिबा पई दरकार ए फटाफट हे जिवो ए चिकन बेसी टाइम लागिबो नै और बैचलर पिला करिबा पई टाइम भी सेव होगा गोटे टाइम रे सब पकेकी हम बढ़िया चिकन रे फ्राई करि परिबो सेमी बेसी ड्राई भी रहइबो नै बेसी ग्रेवी भी रहइबो नै मीडियम रे रहइबो बढ़िया टेस्ट भी आसीबो दही ना बेसी काटा दही यूज करिबो नै தயிர் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கிற தயிர் யூஸ் பண்ணுவேன்னா இது பேச்சுலருக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஃபட்டாஃபட் ஒரே டைமில் எல்லாமே ஒன் பார்ட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் வந்து எப்போவுமே வினிகரில் ஒரு 5 மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சோம்னா அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து போயிடும். சிக்கன் ஒருத்தவங்க செய்யும் போது வந்து அந்த சிக்கனோட ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த தண்ணியில் டிப் பண்ணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு பண்ணிடலாம். இது கூடவே வந்து அந்த சிக்கனோட ஸ்டமக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது பெரிய பெருசாக பீஸா போடாமல் அது உள்ள வந்து மஞ்சளாக ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ଚିକେନ୍ର स्टमक है ना ସେଇଟା ବି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେ ବଢ଼ିଆ ଅଲଗାଟା କ୍ଲିନ୍ କରିକି ସେ ସାଙ୍ଗରେ ମିଶିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଚିକେନ୍ର स्टमक है ना ଟିକେ ସ୍ମେଲ୍ ବେଶୀ ଆସିବ ଟାଇପ୍ର ରହିବ ସେଇଥିପାଇଁ ହଳଦୀ ଆଉ ଟିକେ ମିକ୍ସ କରିବ ତ ଠିକ୍ ରହିବ। ଏ ସାଙ୍ଗରେ ମୁଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ନା ପିଆଜ ଏଇଟା କେତେ ଚିକେନ୍ ଅଛି ନା ଆମକୁ ବେଶ ଡ୍ରାଇ ରହିବ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ପିଆଜ 3ଟା ବଡ଼ ବଡ଼ ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ଗୋଟେ ଟମାଟର கட் କରିକି ரக்குச்சு। இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் மட்டும்தான் நமக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது. இது செமி கிரேவி மாதிரி இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொட்டி கூடவும் சாப்பிட்லாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரைங் பேனில் வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்களன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம்। ତେଲ ବେଶୀ ଫ୍ରାଇ ହେବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗୋଟେ ଡାଲଚିନି ଗୋଟେ ଗୁଜୁରାତି ଗୋଟେ ତେଜପତ୍ତା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏ ତେଲରେ ଚିକେନ୍ ପକେଇକି ଆମେ ଟିକେ ଟାଇମ୍ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଥିପାଇଁ ତେଲର ବଢ଼ିଆ ସ୍ମେଲ୍ ଆସିବ ଏସବୁ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ। எண்ணெயில் தான் நம்ம சிக்கன் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம்। இதில் பட்டை இலை ஏலக்காய் கிராம்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த மஸ்டர்ட் ஆயிலோட இந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து சிக்கனில் நல்லா ஊறும்। அதனால எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆல்ரெடி உப்பு சிக்கனில் போட்டிருக்கோம் அந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் லைட்டாக। எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டு போகிறோம். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது। இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு அங்கே நிற்கலாம் முடியாது அப்படின்னும் போது எல்லாமே ஒரே டைமில் போட்டுட்டு நம்ம சிக்கன் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாவே சாப்பிடும் போதும் இல்லை செய்யறதுக்கும் டைம் ரொம்ப சேவ் ஆகும்। ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ତାପରେ ଚିକେନ୍ ସବ ତେଲରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ரொம்ப நேரம் கிச்சன் ரூமில் நின்று இதை மிக்ஸ் பண்ணின்னு இருக்க வேணாம்। சிக்கன் ஃபுல்லாக எண்ணெயில் போட்டுடலாம்। எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கவர் பண்ணி வச்சிடலாம்। இது சிக்கன் வந்து எண்ணெயில் போடுறதால சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவும் இருக்கும்। ତେଲରେ ସବୁ ଚିକେନ୍ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡ଼ି ଲୁଣ ଦହି ହଳଦୀ ଅଛି ସେଇଥିପାଇଁ ଆଉ କିଛି ଏକ୍ସଟ୍ରା ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ହଳଦୀ ଟିକେ କମ୍ ଅଛି ନା ସେଇ ଟାଇମ୍ରେ ଆମେ ଆଉ ଟିକେ ହଳଦୀ ପକାଇ ପାରିବ। ବେଶୀ ଟାଇମ୍ ଠିଆ ହେବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମସଲା ସବୁ ପକାଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କଭର୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଟାଇମ୍ ବି ସେଭ୍ होगा। ସେଇଥିପାଇଁ ଏମିତି କରିବା ତ ବ୍ୟାଚଲର୍ ମାନେ କରିବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। எல்லாம் சிக்கன் வந்து ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। நான்வெஜ் வந்து நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி ஆயிலில் பண்ணுறதை விட கொஞ்ச நாள் வந்து மஸ்டர்ட் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும்।
இந்த எண்ணெய் முதல்ல எண்ணெய் கடாயில போடும்போது தான் அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்னடா இது அப்படின்ட்டு. எது டிஃப்ரெண்டா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து அதை செக் பண்ணாதான் நமக்கு நல்லா தெரியும். நானும் ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில் சாப்பிடும்போது இது என்ன இப்படி இருக்கு, இந்த எண்ணெய் இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவே போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பிலையோட டேஸ்ட். அந்த கருவேப்பிலை அந்த சிக்கன்ல இருக்கிற மாதிரியே தெரியாது. இன்னும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். कढ़ीपत्ता टिके बेसी पकिबा टाइम रे बोलो लगिबो कढ़ीपत्ता टिके छोटे छोटे कट करके पकिबा टाइम रे से चिकन रे कढ़ीपत्ता अछि सेटा भी हम जानी पड़िबो नै सेमिति बोलो सिजी देबो तापर सिम रे रखी के टिके कवर करके रखिबा टाइम रे चिकन रे पानी सब बाहरिबो आ 5 मिनिट्स रे चिकन रे हम प्याज कट करके रखिजो ना प्याज ए टाइम रे ऐड करबा पय दरकार கொஞ்ச நேரத்திலேயே வந்து நான் பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன் गार्लिक है ना गोटे दीटा गार्लिक है ना बस बढ़िया सेटा चिचिकी पोकी बपै दरकार பூண்டு இடிச்சு போட்டோம்னாவே அதோட ஸ்மெல்லும் அதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2-3 பல்லு பூண்டு மட்டும் நான் இடிச்சு போட்டிருக்கேன். அந்த டைமே வந்து ஆல்ரெடி சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. அது கூட பச்சை மிளகாவும் நம்ம ஒரு 2 போட்டிருக்கோம் காரத்துக்காக. இப்போ வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இதுனா எல்லாமே இப்போ உடனே போடுறாங்க. இது வேகுமா இல்லையான்ற அந்த டவுட் எல்லாம் எதுவுமே வேணாம். செம்மையா வெந்துடும். சிக்கன் வேகும் போது வெங்காயமும் வெந்துடும். ଆଉ ଏ ଟାଇମରେ ପିଆଜ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଏମିତି ପିଆଜ ସବୁ ସାଙ୍ଗେ ପକେଇ ଦଉଛି ସେମିତି କଞ୍ଚା ଟାଇପର ରହିବ ପିଆଜ କହିକି ଭାବିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବଢିଆ ସିଝିକି ପିଆଜ ପେଷ୍ଟ ହେଇଯିବ ଚିକେନ ସିଝିବା ଟାଇମରେ ଆଉ ଟେଷ୍ଟ ବି ବଢିଆ ରହିବ ଟାଇମ ବି ଜଲ୍ଦି ସେଭ୍ होगा। ପିଆଜ ଟିକେ ପକେଇକି ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ବି ଏ ସ୍ଟେଜରେ ପକେଇଦବ ମିକ୍ସ କରିକି 5 மினிட்ஸ் பந்த் करके रखिबो। இஞ்சி பூண்டும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சா போதும். அந்த வெங்காயம் வந்து ஃபுல்லா நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். பச்சையா இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்டும். சீக்கிரமாவே பண்ண முடியும். நீங்க எல்லாமே சிக்கன் போடும்போது எல்லாமே போட்டுடலாம். கூடவே போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சா போதும். இது பேச்சுலர் சிக்கன்றதை விட அவசர அடி சிக்கன் சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளவே ரெடி ஆயிடும். சிக்கன் வேகும் போதே எல்லா கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் வெந்துடும். கொஞ்சமா உப்பு கம்மியா இருந்ததுன்னா வெங்காயம் போட்டிருக்கோம்ல உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டுட்டு அப்படியே சிம்ல மூடி வச்சுட்டோம்னாவே போதும்। ଆଉ हल्दी ଟିକେ ଲୁଣ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ସେମ୍ ଟାଇମରେ ନା ଗୋଟେ ଟମାଟର ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ବି ଏବେ ଆଡ୍ କରିବ। 2 ମିନିଟ୍ ସିମରେ ରଖିକି ତାପରେ କାଢିକି ସାଙ୍ଗେ ଏ ସବୁ ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଚିକେନର ପାଣି ସବୁ ବାହାରିକି ଆସୁଛି। ଗୋଟେ ଟାଇମରେ ବି ସବୁ ମିକ୍ସ କରିକି କରିପାରିବା ଆମେ। ये जल्दी करबा पे चिकन बढ़िया रोइबा टेस्ट भी आउ टिके ए टाइम रे ना हल्दी लूण में ऑलरेडी हम मिक्स करके रखुची। काश्मीरी चिली पाउडर टिके धनिया पाउडर 2 स्पून टमाटर गोटे टमाटर छोटे छोटे कट करके मिक्स करबा पे दरकार। தக்காளி வந்து இப்பவே போட்டுடலாம்। தக்காளி போட்டா சிக்கன் வேகாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க। அப்படி எல்லாம் இல்ல உடனே வந்துரும்। टमाटर पकिबा टाइम रे चिकन सिझिबा नहीं कहबो गोटे लोक सेमिति नहीं बढ़िया सिझी देबो। आउ संगे काश्मीरी चिली पाउडर 1 स्पून आउ धनिया पाउडर 2 स्पून जीरा पाउडर टिके बेसी पकिबा पे दरकार 1 स्पून आउ गरम मसाला गोटे पकिकी सब सिम रे रखिकी बोल सिझिबा पे छाड़िबा पे दरकार। இப்படி தனித்தனியா போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்க சிக்கன் போடும்போது எல்லாமே சேர்த்து போட்டுட்டு கூட சிம்ல வச்சுட்டே வேக வச்சிடலாம்। அப்படியும் வெந்துடும்। எனக்கு வந்து சரி டைம் இருக்கு அப்படின்றதால இன்கேஸ் சீக்கிரமா அவசர அடியா பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாமே ஒரே டைம்ல மிக்ஸ் பண்ணிடலாம்। அப்படியே சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் வேக வைக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்। ரொம்ப நேரம் நம்ம கிண்டின்னு இருக்கிறதெல்லாம் இருக்காது। எல்லாமே சிம்ல வச்சுட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கூட சிக்கனோட தண்ணி ஃபுல்லா நல்லா வதங்குற அளவுக்கு இருக்கணும்। நான் சொன்ன மசாலாலாம் இப்ப சேர்த்துருவோம்। சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்னதா சிக்கன் பாதி வெந்துட்டோனே உருளைக்கிழங்கு சேர்க்கலாம்। சிக்கன் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இன்கேஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம்।
நாங்களும் இங்க ஹைதராபாத்ல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கன் இன்னைக்கு செய்றோம். நான் லாஸ்ட் வீக் வந்து நாட்டுக்கோழி தான் பண்ணோம். ஏன்னா இங்க சிக்கன் வந்து ஏதோ நெறைய வந்து செத்து போயிடுது. பேட் ஃப்ளூ மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க சிக்கன் சாப்பிடவே இல்ல. அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நியூஸ்ல எதுவுமே வரல. அப்படி 1 மாசத்துக்கு அப்புறமா சரி சிக்கன் செய்யலாம் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக தான். கொஞ்சமா கரம் மசாலா, ஜீரக பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு, ஜீரக பொடி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம்னா, இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். நம்ம லாஸ்ட்டா வந்து மிளகு வந்து இடிச்சு வச்சிருப்போம். இடிச்சு வச்ச மிளகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாரி இருக்கும். அதனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் வரும். இந்த தண்ணியிலேயே சிக்கனோட தண்ணியிலேயே வந்துட்டு ஃபுல்லா எல்லா மசாலாவும் வதங்குற மாரி இருக்கும். நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டீங்கன்னா, இன்னும் சிக்கனோட கலர் வந்து ரொம்ப நல்லா வரும். நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன் காரம். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அதனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடுன்றதுக்காக, முன்னாடியே நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். ଆଉ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ନା ମୁଁ ବେଶୀ କମ ପକେଇ ଦଉଛି ଅଲରେଡି କଞ୍ଚା ଲଙ୍କା ପକେଇକି ଲାଷ୍ଟରେ ଗୋଲମରିଚ ବେଶୀ ପକେଇବ ଗୋଲମରିଚର ରାଗରେ ଏ ଚିକେନ ର ବଢିଆ ରହିବ ସବୁ ସବୁ ମସଲା ମିକ୍ସ କରିକି ସିମରେ ରଖିକି କଭର କରିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ କଡି ପତା ଏକ୍ସଟ୍ରା ପକେଇବା ଟାଇମରେ ବି ଆମ କଡି ପତା କେତେ ପକେଇଲା ସେ ସବୁ କଲର ଚେଞ୍ଜ ହେଇଗଲା ସେ କଡି ପତାର ସ୍ମେଲ ଚିକେନ ର ବଢିଆ ଆସିବ ଆଉ ବି ଦରକାର ଟାଇମରେ କଡି ପତା ଆଉ ବି ପକେଇ ପାରିବ କଲର ସବୁ ଠିକ ରହୁଛି ସବୁ ସିମରେ ରଖିକି ବୋଲ ଚିକେନ ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର ଇନ କେସ୍ ଆଳୁ ଦରକାର ନା ଏ ଟାଇମରେ କଟ କରିକି ଆଳୁ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ମତେ ଆଳୁର ଚୋପା ସାଙ୍ଗରେ ପକେଇବା ପାଇଁ ଟିକେ ବି ବୋଲ ନାହିଁ କଣ ପାଇଁ ନା ଆଳୁ କେମିତି ସେ କଲ୍ଟିଭେସନ କରୁଛି ଆମେ ଜାଣୁଛେ ଏତେ ଜାଗା ବୋଲ ଜାଗା ରହିବ ନାହିଁ ଫିର ବି ସେ ସ୍କିନ୍ ନା ମତେ ଆଳୁର ସ୍କିନ୍ ପକେଇକି ତରକାରୀରେ ବଏଲ କରିବା ପାଇଁ ଟିକେ ବି ବୋଲ ନାହିଁ ଆଉ ବି କଡି ପତା ପକେଇ ଦେଉଛି ମୁଁ ଆଉ ବଢିଆ ସ୍ମେଲ ଆସିବ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ ସେଇଟା ପାଇଁ ଆଳୁ ଚୋପା ଛାଡିକି ଛୋଟ ଛୋଟ ଚିକେନ ର ପିସ୍ ஈக்குவல் கட் କରିକି டைம்ல ஆட் କରୁଛି உருளைக்கிழங்கு வந்து எனக்கு தோலோட போட்டா பிடிக்கவே பிடிக்காது உருளைக்கிழங்கு வந்து அது எந்த இடத்துல வளையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு மாதிரி அந்த கோழியோட கழிவெல்லாம் போட்டாதான் உருளைக்கிழங்கு நல்லா பெருசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால எனக்கு உருளைக்கிழங்கு அந்த தோலோட மட்டும் நான் போடவே மாட்டேன் அந்த தோல் எடுத்துட்டு சிக்கன் பீஸ் எவ்வளவு சைஸ் இருக்கோ அந்த அளவு சைஸ் மட்டும் நம்ம உருளைக்கிழமை ஆட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் இப்போ இதுல இருக்கிற தண்ணியிலேயே இந்த சிம்லயே வந்துட்டு ஃபுல்லா வெந்துரும் அந்த சிக்கனோட ஸ்டமக் போட்டிருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சாவே ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு நிறைய கொத்தமல்லி போடலாம் நான் கொஞ்சமா கஸ்தூரி மெத்தியும் போட்டிருக்கேன் எனக்கு எப்பவுமே கொத்தமல்லி போட்டா அது கொஞ்சம் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவேன் நான் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து சிக்கன்ல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ଆଉ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଆଉ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ସେଇଟା ବଢିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ ଆମେ ଏତେ ଜଲ୍ଦି ଜଲ୍ଦି ବ୍ୟାଚଲର ଚିକେନ ରେଡି ହେଇଗଲା ଆପଣ ମାନେ ବି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଏ ଚିକେନର ଟେଷ୍ଟ ନା ଏତେ ବଢିଆ ରହିବ ଆଉ ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପର ରହିବ ନାହିଁ ବେଶୀ ଡ୍ରାଇ ବି ରହିବ ନାହିଁ ବଢିଆ ରହିବ ରୁଟି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଭାତ ସାଙ୍ଗରେ ବି ଏମିତି ଚିକେନ ନା ବେଶୀ ଟାଇମ ଲାଗିବ ନାହିଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିବା ପାଇଁ ପ୍ଲାନ୍ ରହିବ ଟାଇମରେ ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ சிக்கன்ல ஆளு பி சிஜி வைக்கலாம் சீக்கிரமா பண்ணோம் சிக்கன் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு டைம் இல்ல பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே டைம்ல போட்டுட்டு அழகா சூப்பரா சிம்ல வச்சுட்டு பண்ணீங்களேனாவே இந்த அதிரடியா பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிடும் நிறைய பெப்பர் பொடி போட்டீங்களன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமா இருக்கும் கஸ்தூரி மெத்தியும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் ब्लैक पेपर ना टिके बेसी पकेबा टाइम रे ये चिकन रे बढ़िया टेस्ट आसीबो ब्लैक पेपर पकीकी टिक टाइम सिम रे रखीकी कवर करके रखीबा टाइम रे से गोल मर्च रे रागो ना चिकन रे बढ़िया मिसीबो बेसी पाउडर टाइप रे गोल मर्च करिबो नै टिके मीडियम रे ग्राइंड करके पकीबो दुकान रे मिलिबो पेपर पोडी यूज करिबो नै तो बोलो रहबो थैंक यू सो मच